வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டியூப். இன்றைக்கி நாம் அண்ணனின் அன்பு தங்கை அப்படின்ற கதையில் பார்ட் 2 பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கதையை என்னுடைய தங்கச்சி மீராவுடைய கோணத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ கதையை மீரா தான் சொல்ல போகிறா. நான் என்னுடைய நண்பிகள் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அண்ணன் தங்கச்சிலாம் இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கடி, யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இனிமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணன் தங்கச்சியை பற்றியே இப்படி பேசுகிற ஆளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம கோவம் வந்துச்சு. அதனால் அவளுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே நான் செம கோவமாக நான் வீட்டுக்கு சேர்ந்தேன். அப்படி நான் வரும்போது நான் என்னுடைய அண்ணன் கார்த்தியை பற்றி தான் நினச்சேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் கார்த்தி இது வரைக்கும் என் கூட சண்டை போட்டாலும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். வெளியூருக்கு எங்கன்னா வெளியே போனால் கூட என்னை பத்திரமா பார்த்துப்பான். அந்த அளவு பாசமான அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் கார்த்தி. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அண்ணன் தங்கச்சியை போய் இப்படி தப்பாக பேசுகிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம கோவம் வந்துச்சு. நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நான் வீடு சேர்ந்தேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னோடய அம்மா என்னை பார்த்துட்டு, மீரா, அடுத்த வாரம் பொங்கல் வரப்போகுதுடி, அதனால் வீட்டை சுத்தம் பண்ணணும், அதனால் நீயும் உன்னோட அண்ணனும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணுங்கடி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது என்னோடய அண்ணன் ஒட்டடை குச்சி எடுத்து எங்களோட வீட்டில் இருக்க ஒட்டடையை அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் வீட்டை கழுவிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோட அண்ணன் ஒட்டடை அடிச்சிட்டு சீக்கிரமாக அவன் வீட்டை விட்டுட்டு வெளியே போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். என்னோட அண்ணன் ஊர் சுற்றத்துக்கு போயிட்டான். அவன் ஊர் சுற்ற போனதுக்கப்புறம் நான் என்னோடய ரூமை தொடச்சிட்டு நான் ஹாயாக உக்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய அம்மா என்கிட்ட மீரா, போயிட்டு உன்னோட அண்ணனோட ரூமையும் சுத்தம் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் கழித்து என்னோட அம்மா கிட்ட, சரிம்மா போய் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணனோட ரூமுக்கு போனேன். என்னோட அண்ணன் கார்த்தி அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட ரூமில் இருந்த புக்கு எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வச்சேன். அப்போது அவனோட கப்போர்டில் நான் ஒரு புக்கை பார்த்தேன். அந்த புக்கை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். என்னால் நம்பவே முடியல. இந்த புக்கை கார்த்தி படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த புக்கு எல்லாம் வயசு பசங்க படிக்கிற புக்கு. அதை தான் என்னோட அண்ணன் கார்த்தியும் வச்சுக்கிட்டு இருந்தான். என்னால் என்னோட அண்ணன் இந்த புக்கை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. நான் அதுக்கப்புறம் அந்த புக்கோட முதல் பக்கத்தை திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அந்த புக்கை மூடி வச்சேன். மூடி வச்சுட்டு நான் என்னோட அண்ணன் கார்த்தியை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன இவன் இவ்வளோ மட்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த புக்கை கப்போர்ட்லேயே மறைச்சி வச்சேன். மறைச்சி வச்சுட்டு நான் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அண்ணன் கார்த்தி கூட முகம் கொடுத்தே பேசலை. அப்போது ஒரு நாள் என்னோட அம்மா என்கிட்ட, ஏய் மீரா, போயிட்டு உன்னோட அண்ணன் கார்த்தியை சோப்பு வாங்கிட்டு வர சொன்னேன், குளிக்கிற சோப்பு, அது உன்னோட அண்ணன் கார்த்தி ரூமில் இருக்குடி, போயிட்டு அந்த சோப்பு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நானும் என்னுடைய அண்ணன் கார்த்தி ரூம்குள்ளே போனேன். நான் உள்ளே போயிட்டு அந்த சோப்பு எடுத்தேன். சோப்பு எடுத்துட்டு நான் என்னோடய அண்ணன் கார்த்திக்கிட்ட எதுவுமே பேசாமல் நான் அந்த ரூமை விட்டு வெளியே போக பார்த்தேன். அப்போது என்னோடய அண்ணன் கார்த்தி என் கையை பிடிச்சிட்டு, ஏய் மீரா, நில்லுடி, எதுக்குடி
என்கிட்ட இந்த ஒரு வாரமாக பேசவே இல்லை. உனக்கு அப்படி என் மேலே என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டான். நான் என்னோட அண்ணனை பார்த்து, டேய் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணனை பார்த்து முறைச்சிக்கிட்டு திரும்ப அந்த ரூமை விட்டு வெளியே போக பார்த்தேன். அப்போது என்னோட அண்ணன் கார்த்தி என்கிட்ட, ஏண்டி எதுவுமே பேசாமல் வெளியே போகிற அப்படின்னு வந்து என்னோட அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டான். அப்போது நான் என்னோட அண்ணனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தேன், எதுவுமே பேசலை. அப்போது என்னோட அண்ணன் என்னை பார்த்தான். நான் என்னோட அண்ணன் ரூமில் இருந்த அந்த கபோர்டில் இருந்த அந்த புக்கை வந்து திரும்பி பார்த்தேன். அப்போது என்னோட அண்ணன் கார்த்தி அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட அண்ணன் என்கிட்ட, ஏ மீரா சாரிடி, நீ ரூம் கூட்டும்போது ரூம் சுத்தம் பண்ணும்போது அந்த புக்கை பார்த்துட்டேன்னு புரியுது. அந்த புக்கு நான் வாங்கலடி, அது என்னோடய ஃப்ரெண்டு விமல் தான் கொடுத்தான்டி. அப்போவே நான் என் ஃப்ரெண்டு விமல் கிட்ட சொன்னேன்டி, டே வேணாண்டா, அம்மா தங்கச்சி யாராவது இந்த புக்கை பார்த்துட்டா என்னை தப்பாக நினைப்பாங்கடா அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் அவன்தான் சொல்ல சொல்ல கேட்காம, டே கார்த்தி, எங்களோட வீட்டை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம், அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் உன்னோட வீட்டில் இந்த புக்கை வச்சுக்கோ, அதுக்கப்புறமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு விமல் தாண்டி வற்புறுத்தி என்கிட்ட கொடுத்துட்டான். நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லைடி, நீ இப்படி தப்பாலாம் நினைக்காதடி மீரா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என்கிட்ட பேசாமலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் என்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டான். அப்போது நான் கொஞ்ச நேரம் கழித்து என்னோட அண்ணனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அவன் சொல்கிறதும் நியாயமாக பட்டுச்சு. அதனால் நான் என்னோட அண்ணன்கிட்ட, டே எருமை ரொம்ப நடிக்காதடா நல்லவன் மாதிரி, நீ என்ன அவ்வளோ நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணனை பார்த்து கேட்டேன். அதுக்கு என்னோட அண்ணன் என்கிட்ட, ஏ மீரா, நான் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லைதான்டி, ஆனாலும் நான் இந்த மாதிரி புக்கெல்லாம் வச்சுக்கிற அளவு நான் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாதுடி. அதே மாதிரி நான் இந்த புக்கு நான் வச்சுக்கிறதா இருந்தால் நான் நேரடியாகவே உங்ககிட்ட சொல்லிடுவேன்டி, இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் கார்த்தி வந்து என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நானும் வந்து அதை நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட அண்ணன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லிடுவான், அதுவும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவான், எதுவுமே பொய் சொல்ல மாட்டான். அதனால் நானும் என்னோட அண்ணன் கார்த்தியை வந்து நம்ப ஆரம்பித்தேன். நான் என்னோட அண்ணன்கிட்ட, சரிடா நம்பிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னோட அண்ணன் கார்த்தி என்கிட்ட, ஏ மீரா, அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத, என்ன அப்புறம் உப்பு கண்டமே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் கார்த்தி அப்படியே பயந்துக்கிட்டே என்கிட்ட சொன்னான். என்னோட அண்ணன் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். அப்போது எனக்கு அவனை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து என்னோட அம்மா வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. என்னோட அம்மா என்னை கூப்பிட்டு, ஏ மீரா, சோப்பு எடுத்துகிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரண்டி ஆகுது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்னோட அம்மா கிட்ட, இருமா ஒரு நிமிஷம் இதை வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்னோட அண்ணன் கார்த்திக்கிட்ட, ஏய் கார்த்தி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா, அதனால நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நான் சொல்லணும்னு நினச்சிருந்தா அந்த புக்கை பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன், நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணன் கார்த்திக்கிட்ட வந்து சொன்னேன். அப்போது என்னோட அண்ணன் கார்த்தி என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். தேங்க்ஸ் மீரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் கார்த்தி என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போது நான் என்னோட அண்ணன் கார்த்திக்கிட்ட, சரிடா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணன் கார்த்திக்கிட்ட வந்து சொன்னேன். அப்போது என்னோட அண்ணன் கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, தேங்க்ஸ் மீரா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு வந்து சொன்னான். அப்போது அவனுடைய பாசம் வந்து அதில் தெரிஞ்சது. என்னோட பாசத்தையும் அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். நான் என்னோட அண்ணனை பார்த்து, சரி கார்த்தி விடுடா, அம்மா வந்து கூப்பிட்றாங்க, அம்மா வேற சோப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க, சரி எருமை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பித்தேன். அப்போ என்னோட அண்ணன் கார்த்தி என்கிட்ட, சரி மீரா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்போது நான் என்னோட அண்ணன் ரூமை விட்டு போக ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் எப்படி அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் காதல் பிறந்துச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் வந்து கேளுங்க. இந்த கதை போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் வேணும்னா கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய டெலகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் கதைகளை வந்து வாங்கிக்கோங்க. கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.